பாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற அதே நேரம் ஏராளமான ஜனங்கள் இதை அறியாதவர்களாக இருக்கிறபடியால் இதனை எப்படி பெற்றுக்கொள்வதென்ற விவரத்தை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து செல்ல வேணும். அது உங்களுக்கு ஒரு ஊழியமாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது பலமான வார்த்தை. அந்த வார்த்தையினாலேயே மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி சாத்தானுக்கு நம்முடைய ஆண்டவர் மத்தேயு 4:4 தெளிவாக பதில் சொன்னார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் உபாகமம் 8:3 சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை சாத்தானுடைய சோதனையின் போது அவனுக்கு சொன்னதை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேணும். மனுஷன் பிழைக்கிறது தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலுமே மனுஷன் பிழைப்பான். அந்த வார்த்தை என்னத்தை பிரகடனப்படுத்துகிறது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போ அதுதான் வார்த்தை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் மாம்சமாக வந்தார். ஒரே ஒரு நோக்கத்துக்காக வந்தார். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் 1:29 சொல்லப்பட்டதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஒரே நோக்கத்துக்காக உலகத்தின் பாவத்தை முற்று முழுதுமாக சுமந்து தீர்க்கவே இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 7:15 எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இது ஒரு சாதாரண மனுஷன் சொன்னதல்ல. அதாவது ஒரு தூண், கிறிஸ்தவத்தின் ஒரு தூணாக இருந்த பவுல் அப்போஸ்தலரே சொல்கிறார். அந்த வழியை கண்டடைய முந்தி, எந்த வழியை கண்டடைய முந்தி? ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வழிமுறையை அறிவதற்கு முன்பு இந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இதே நிலைமையிலே ஏராளமான கிறிஸ்தவர்கள் தற்பொழுது இருக்கிறார்கள். எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்கள் தற்பொழுது இருக்கிறார்கள். என்ன செய்கிறதென்றே அவர்கள் செய்கிறது என்ன என்று அவர்களுக்கே தெரியாது. ஏன் தான் அப்படி செய்கிறோம் என்பதையே அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள்.
இது தற்போதைய கிறிஸ்தவர்களுடைய பரிதாபகரமான நிலைமை. காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உண்மையை அவர்கள் அறியாதிருக்கும் தனையும் இந்த துர்ப்பாக்கிய நிலைமையை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த வேத வாக்கியம் ரோமர் 7:15 நான் கொடுத்த தலையங்கம் குழப்பமான நிலைமை இதுதான் இந்த வேத வாக்கியத்துக்கு நான் கொடுத்த தலையங்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரை நேரங்களை மீட்டுக்கொண்டீர். அவருடைய குற்றமற்ற இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி, அவருடைய மாசற்ற இரத்தத்தினால் எங்களுடைய பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து, அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால அந்த பாவத்திலிருந்து அவர் எங்களை முற்றும் முழுதுமாக விடுதலை செய்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அருமையான என் பிதாவே, தொடர்ந்து அருமையான என் பிதாவே, என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள், இதனை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்தருள வேணும் என்றும் அருமையான பிதாவே, அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்போ கடைசி செய்தியில் நான் குறிப்பாக கடைசி வார்த்தையாக யோவான் 15:5 சொல்லப்பட்ட வேத வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கவனமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த வார்த்தையை ஒரு 100 தரம் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும், நம்முடைய சுயபலத்தினாலே ஒன்றுமே செய்ய முடியாது. கிறிஸ்து இல்லாமல் எதுவுமே சாத்தியப்படாது. ஒருக்கா இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்பின் மூலம் பெற்றுக்கொண்டால் எல்லாம் சரியாக போயிடும், வேறு ஒன்றும் தேவையில்லை என்று சில இடங்களில் இந்த மாதிரியான போதனைகள் நடக்குது. இயேசு கிறிஸ்துவை ஒருக்கா ஏற்றுக்கொண்டால் இனி பிரச்சனை இல்லை. என்ன பாவச் செயல்களை நீங்கள் செய்தாலும் நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று ஒரு தவறான சிந்தனையும் தவறான உபதேசமும் நடைமுறையில் இருக்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்வார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உங்களுக்கு நான் வேணும், எனக்கு நீங்கள் வேணும். உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தது என்ன காரணத்திற்காக? என்ன நீங்கள் பெற்றுக்கொண்டு எனக்குள் இருந்து கொண்டு பரிபூரணமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேணும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் சுயபலத்தினால நியாயப்பிரமாணத்தை செய்வதற்கு கடும் முயற்சி எடுத்தும் அவரால் தேவனுக்கு ஏற்றபடி நடக்க முடியவில்லை. கடும் முயற்சி. அவர் நம்ம போல் சாதாரணமான கிறிஸ்தவன் அல்ல. அவர் மிகவும் பலம் வாய்ந்த உறுதியான ஒரு கிறிஸ்தவன். அவர் உறுதியாக கிறிஸ்தவுக்குள்ள பலம் வாய்ந்த ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினபடியினால் அப்படி வருவதற்கும் நியாயப்பிரமாணத்தை செய்வோம் என்று சொல்லி அதை கடும் முயற்சி எடுத்து அதை செய்ய அவர் முயற்சி செய்தார். ஆனால் அவரால் அதை செய்ய முடியவில்லை. இப்போ இதை பற்றி அவர் ரோமர் 7:9 என்ன சொன்னார் என்று சொன்னால், கற்பனை வந்த போது நியாயப்பிரமாணத்தை நான் செய்ய 7:9
ரோமர் 7:9 கற்பனை வந்தபோது நியாயப்பிரமாணத்தை தேவ பலத்தோடு செய்யாமல் தன் சுயபலத்தோடு செய்ய முயற்சிக்கையில் பாவம் உயிர் கொண்டது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அப்போ ரோமர் 7:9 கற்பனை வந்த போதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ கற்பனை வந்த போதுன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நான் நியாயப்பிரமாணத்தை செய்ய முயற்சித்த பொழுது அதை தேவ பலத்தோடு நான் செய்யாமல் சுயபலத்தோடு நான் செய்ய முயற்சித்தேன். அதனுடைய பிரதிபலன் என்ன? பாவம் உயிர் கொண்டது. அந்த பாவம் உயிர் கொண்டது. அப்போ ரட்சிப்பின் நிமித்தம் செயலிழக்கப்பட்டிருந்த அந்த பாவம் மறுபடியும் தன் அதே வல்லமையோடு பவுல் அப்போஸ்தலரிடம் செயற்பட்டது என்பது இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நடந்தது என்ன? பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் மரித்தவனானேன், கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு முடியாமல் போய்விட்டது, நான் மரித்தவனானேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ மரித்தவனானேன் என்று சொல்லப்படும் பொழுது அவர் சரீர மரணத்தை பற்றி இங்கு சொல்லவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் படுதோல்வி அடைந்தார் என தானே கூறியிருப்பது நம்ம எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். அப்போது சகல கிறிஸ்தவர்களுக்கும் இது ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் மரித்தவனானேன். அப்போ மரித்த கிறிஸ்தவர்களுக்கு ஏராளமாய் சபைகள் முழுக்க நிறைந்து போயிருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக? கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய செய்தியை அவர்கள் கேட்காததன் நிமித்தம் அவர்கள் என்ன செய்ய வேணும் என்று அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்பது தெரியாதபடியினால் பிரமாணங்களை செய்து பிரமாணங்களை கிரியைகளாக்கி அவற்றை விசுவாசித்து அதன் மூலம் தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக பரிசுத்தமாக நீதியாக வாழ அநேகமான கிறிஸ்தவர்கள் முயற்சித்து அந்த முயற்சி என்னத்தில் முடிந்தது? அவர்கள் மரித்து போனார்கள், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மரித்து போனார்கள். பவுல் அப்போஸ்தலர் நான் மரித்தவனானேன் என்று சொன்னார். ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்வதில்லை. அவர்கள் 3:17 சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்களிலே ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை என கூறியிருப்பது என்னவென்றால், பவுல் அப்போஸ்தலர் தான் தேவனுக்கேற்றவைகளை செய்ய விரும்புவதையும் அதனை தான் செய்ய முயற்சிக்கும் பொழுது அதனை செய்வதற்கு பதிலாக தனக்கு விருப்பமில்லாத பாவச் செயல்களை செய்கிறதையும் தனக்கு ஏன் அப்படி நடக்கிறது என்பதனை தன்னால் விளங்க முடியவில்லை என்றும் கூறினார். ஏன் இப்படி நடக்குது? நான் நல்லதை செய்ய வேண்டும் என்று வெளிக்கிட்டு தீமையை செய்கிறேனே, ஏன் இப்படி செய்கிறேன், எனக்கு இது விளங்கவில்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார். கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களும் பவுல் அப்போஸ்தலர் போன்று தேவனுக்கேற்றவைகளை செய்ய பிரியமாயிருந்து தம்முடைய முழு பலத்தையும் பிரயோகித்து தம்முடைய சுயபலத்தினால அவற்றை செய்ய முயற்சிக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கு விருப்பமில்லாத பாவச் செயல்களை செய்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள், மரித்து போனார்கள். பவுல் அப்போஸ்தலர் சொன்ன அதே மாதிரி. அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் மரித்தவனானேன்
ரோமர் 7:9 நான் மரித்தவனானேன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்ன அதே மாதிரி ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரித்து போனார்கள், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மரித்து போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முழு பலத்தையும் அவர்கள் பிரயோகித்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது நன்மை செய்கிறதற்கு பதிலாக அவர்கள் தீமையை செய்து பாவத்தின் மேல் பாவத்தை செய்து முழுதுமாக அவர்கள் மரித்து போனார்கள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவர்கள் மரித்து போனார்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் படுதோல்வி அடைந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாம் ஏன் அப்படி செய்கிறோம் என்பதை அவர்களால் அறிய முடியாதிருக்கிறது. இதுதான் பிரச்சனை. பவுல் அப்போஸ்தலரால் முடியவில்லை, அதே மாதிரி கிறிஸ்தவர்களாலும் தாம் ஏன் அப்படி செய்கிறோம் என்பதை அறிய முடியாமல் இருக்கிறது. இதன் நிமித்தம் நிலைமை கட்டுக்கடங்காமல் போகுமே தவிர எந்த விதமான விமோசனமும் ஏற்பட போவதில்லை. பாவம் மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு சகல விதமான பிரச்சனைகளையும் அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் ஒரு பக்கம், மாம்சத்தினுடைய இச்சைகள் ஒரு பக்கம், அசுத்த ஆவியலுடைய கொடுமைப்படுத்துதல் ஒரு பக்கம், பல்வேறு விதமான பிரச்சனைகளினாலே அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் தீர்வு காணும் தனையும் தேவனால கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டை அறியும் தனையும் ஏங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதென்று தேவனால பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டை அறியும் தனையும் நிலைமை கட்டுக்கடங்காமல் போகும். எந்த விதமான விமோசனமும் ஏற்பட போவதில்லை என்பது வெளிப்படையாய் இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவ ஊழியக்காரர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முழுதுமாக அர்ப்பணித்தவர்களாகவும், ஏராளமான கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள். வாழ்க்கை முழுவதையும் தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். தேவனில் மிகுந்த பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருந்தும் தேவனுக்கு ஏற்ற வழிமுறை அறியாதிருந்தால் அப்போ தேவ ஊழியக்காரனாக இருந்து தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்தது மட்டுமல்ல, மிகுந்த பக்தி உள்ளவர்களாக இருந்தும் என்ன பிரயோசனம்? தேவனுக்கேற்ற வழிமுறையை அறியாதிருந்தால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோல்வி தவிர்க்க முடியாததாக இருக்கும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமையிலே ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பவுல் அப்போஸ்தலர் அவருடைய இக்கட்டிலிருந்து விடுபட தேவன் அவருக்கு கொடுத்த வழிமுறையை, அதாவது கலாத்தியர் 1:11-12 எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறது என்பதை இந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் என்று நினைக்கிறேன் பவுல் அப்போஸ்தலர் 3ஆம் வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 3ஆம் வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மிக முக்கியமான வெளிப்பாட்டை பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். அப்போ அந்த வெளிப்பாட்டை அது கலாத்தியர் 1:11-12 அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் விவரமாக தன்னுடைய சகல நிருபத்திலும் இதை பற்றி அவர் சொல்லி இருந்தாலும் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் ஊடாக அதை விவரமாக அறியக்கூடிய முறையில் நமக்கு தந்திருக்கிறார்.
இந்த வெளிப்பாடுகளை நாம் அறியாவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தும் பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டு இருந்தும் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்றிருந்தாலும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வெகு தூரமாக இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றில் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, இல்லையேல் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்றில் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, இல்லையேல் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. தெரிவு நம்முடையதே. அது எப்படி என்றால், ஒரு கிறிஸ்தவன் அறிந்திருக்க வேண்டியது தான் எவ்வளவாக தேவனால் உபயோகிக்கப்பட்டால் என்ன, தான் எவ்வளவாக தேவனிடத்தில் பக்தி உள்ளவனாக இருந்தால் என்ன, தான் எவ்வளவாக தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தால் என்ன. கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி பவுல் அப்போஸ்தலரினால ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடுகளை பொருத்தமான முறையிலே அறியாவிட்டால், பொருத்தமான முறையில் விளங்காவிட்டால் ஒரு பொழுதும் தேவனுக்கு ஏற்றபடி ஏங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ அந்த கிறிஸ்தவனால் முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் நாம் அறிகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் அறிய வேண்டியது அவர் நமக்கு கொடுத்திருந்த வழியை. அந்த வழியை அறிந்து அந்த வழியை நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொண்டு அதை மனதில் இருந்து அதை ஆவிக்கு அனுப்பி அதை இருதயத்துக்குள் அனுப்பி அதனை தொடர்ச்சியாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியமாகும். அப்போ ரட்சிப்பை நாம் இழக்கவில்லை. ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை கானல் நீராக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் அந்த கிறிஸ்தவன் நிச்சயமாக அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ ரட்சிப்பு அவனுக்கு பறிபோய்த்துன்னு சொல்லல. ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்திலும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வழிமுறையை நாம் அறியாவிட்டால் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியப்படாது. பரிபூரணமான வாழ்க்கை சாத்தியப்படாது. அதன் பிரதிபலன் என்ன? நிச்சயமாக சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, மிசரபிள் கிறிஸ்டியன் லைஃப். ஏராளமான சீரழிந்த கிறிஸ்தவர்களால் சபை நிறைந்து போயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை கானல் நீராகவே இருக்கிறது. ஒன்றில் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழி, இல்லையோ பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த வழி. அந்த வழிதான் ரோமர் 7:15 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இதுதான் பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த வழி. பவுல் அப்போஸ்தலரே அந்த மாதிரியாக அனுபவிக்க வேண்டியதாக இருந்தால் இந்த வழியை அறியாத மனுஷர்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபகரமானது என்பதை நாம் கவனமாக பரிசீலனை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதன் நிமித்தமே பவுல் அப்போஸ்தலர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என கூறியிருப்பது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டிருக்கிறது.
அப்போ கொரிந்தியரில் ஒன்று கொரிந்தியர் 1:23 அவர் குறிப்பாக இந்த அனுபவத்தை அவர் பூரணமாக பெற்று ஒரு பொழுதும் நம்முடைய சொந்த பலத்தினால ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சரிப்பட்டே வராது என்பதை பூரணமாக அறிந்து கடைசியிலே அந்த வாழ்க்கையை அனுபவித்து அதனுடைய பலனை முழுதுமாக பெற்று நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுதான் வழி, வேறு எந்த வழியுமே கிடையாது. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், வேறு ஒன்றையும் நாங்கள் பிரசங்கிக்கிறதில்லை. கிறிஸ்துவின் சிலுவையைத்தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம், அதை தவிர வேறு ஒன்றையும் பிரசங்கிப்பதில்லை. வேறு ஒன்றை பிரசங்கிப்பதனால ஒரு பிரயோசனமும் ஏற்பட போகிறதில்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:23 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நினைவு கூறுவது கிறிஸ்தவத்தின் பலம் பொருந்திய தூணாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவன் அடிக்கடி நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். என்றால் ஆவிக்குரிய விஷயங்கள் இலகுவாக கிறிஸ்தவன் மறந்து போகக்கூடிய சாத்தியக்கூறு ஏராளமாக உண்டு. இந்த ஆகாயத்து பறவைகள், இந்த உலகம், இந்த மாம்சம், இவற்றினுடைய கெடுபிடியினால மனுஷன் வேத வார்த்தைகளை அவ்வளவு இலகுவாக அவனால் தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறது சாத்தியப்படாது. அவன் மறந்து போய்விடுவான். ஆனபடியால் அடிக்கடி 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 அது நினைவூட்டப்பட வேணும். அப்போ பவுல் அப்போஸ்தலரின் அனுபவத்தின் மூலம் அவருக்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 2 விஷயத்தை நாம் மறந்து கொள்ள வேணும். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவருடைய அனுபவம் தெளிவாக நமக்கு தெரிகிறது. அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். மற்றதாவது பிறகு அவருக்கு கிடைத்த வெளிப்பாடுகள் என்ன என்பதும் அது தெளிவாக கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அனுபவத்தின் மூலமும் அவருக்கு கிடைத்த வெளிப்பாடுகள் மூலமும் அந்த விசுவாசத்தின் குறிக்கோள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்படி வெளிப்படுத்தப்படும் பொழுது ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடையதாக இருக்கிறது. இதனைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். அப்படி எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடையதாகிறது. இதுவே தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறையாகும். வேறு எந்த ஒரு வழியும் தேவனால் கொடுபடவில்லை. அப்போ தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு வழி. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பல்வேறு வழிகளினால் பரிசுத்தப்படலாம் என்பது தான் அதிகமான போதகர்களுடைய பிரசங்கம். கிரியைகளை செய்து அதை செய்து இதை செய்து நாங்கள் பரிசுத்தப்படலாம் என்று சொல்லி அநேகமான போதகர்கள் போதிக்கிறார்கள். அப்படி இல்லை, இதுதான் ஒரே வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும்
இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.